போன இதில் லேடரோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம். ஏன் ஏஞ்சல்ஸ் இறங்கி ஏறுறாங்க, ஏன் ஒரு லேடர் வந்து ஹெவனையும் எர்த்தையும் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஸ்டோனோட சிக்னிஃபிகன்ஸை பார்க்கலாம். இந்த ஸ்டோனுக்கு என்ன பெரிய இது, யாக்கோபு படுத்த ஸ்டோன் என்ன பெருசு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினது, இந்த ஸ்டோன் ரெப்ரசன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னன்னா, ஐ வில் கீப் அ ஸ்டோன் இன் த மிடில் ஆஃப் ஜெருசலேம். whoever the stone, யாயால அந்த ஸ்டோன் வந்து அவங்க மேல விழுது, they'll be crushed. ஸ்டம்பிளிங் ஸ்டோனாகவும் இருக்கு, கார்னர் ஸ்டோனாகவும் இருக்கு. யாக்கோபு எப்போ இந்த ஸ்டோன் மேல தலை வச்சு படுத்தானோ, எப்போ தன்னுடைய மைண்டு, தலை ஹெட் வந்து ரெப்ரசன்ஸ் த மைண்ட். whenever I keep the mind on Jesus Christ, who is the stone that God has kept in his house. Jesus Christ is the cornerstone that God has kept for us. அந்த ஸ்டோன் மேல வைக்கும் போது தான் அங்கதான் ட்ரீம் வருது. அது வரைக்கும் அவனுக்கு ட்ரீம் வரல. அந்த ஸ்டோன் மேல படுக்கும் போது தான், மனதை அது மேல வைக்கும் போது தான் he saw the place to be blessed. அந்த பிளேஸ் எனக்கு கடவுள் கொடுக்க போறாரு, அந்த பிளேஸ்ல என்ன பிளஸ் பண்ண போறாரு, இட் இஸ் a house of God. அந்த பிளேஸோட சிக்னிஃபிகன்ஸ் எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, only when he rested on the stone, and the stone represents Jesus Christ. God has kept a stone. It is the cornerstone for us. ஏன் அந்த கார்னர்ஸ்டோன்னா, பரலோக ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷத்தை உகந்த வாசனையா, ஸ்மெல் ஆஃப் லைஃபை மாற்றுது நம்மளுக்கு. யாருக்கெல்லாம் அந்த ஸ்டோன் வந்து ஸ்டம்பிளிங் ஸ்டோனோ அவங்களுக்கு ஸ்மெல் ஆஃப் டெத். ஆனால் நம்மளுக்கு, யாக்கோபாட்டம் நம்மளுக்கு வந்து the stone became a smell of life. It revealed the secret of the kingdom of God. The cornerstone, the stone that Jacob laid his head, opened his eyes to see the ladder that connects the earth and heaven. It revealed the kingdom of God. அந்த ஸ்டோனோட மகத்துவத்தை பார்த்தீங்களா, அவர் எப்போ படுக்கிறாரோ அப்போதான் ட்ரீம் வருது. ஸோ நம்ம தலை சாய்க்க வந்து ஒரு ஸ்டோனை கொடுத்துருக்காரு. தேவகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனால் நம்மளுக்கோ தலை சாய்க்க இடம் இருக்கு. அந்த தலை சாய்க்கிற இடமே, இந்த பிளேஸ் ஆஃப் ரெஸ்டே ஜீசஸ் மேலதான் நம்ம தலை சாய்க்கிறோம். அவரோட என்னோட மனதை எடுத்துட்டு போய், என்னோட மைண்ட் எடுத்துட்டு போய் நான் இயேசு கிறிஸ்து மேல வைக்கும் போது, ஐ see the kingdom of God that God has prepared for me. I inherit all the blessings that God has given to me. அங்க blessing கடவுள் பேசுறாரு, blessing வந்து பார்க்கறான். இயேசு கிறிஸ்து மேல மனதை வைக்கும் போது நாட் ஓன்லி சீஸ் த லேடர், கடவுள் அவனுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற, ப்ராமிஸ் பண்ணிருக்கிற பிளெஸிங்கை ரிவீல் பண்றாரு. ஐ எம் கோயிங் டு பிளெஸ் யூ. கடவுள் சொல்றாரு, நீ எங்க போனாலும் நான் இருப்பேன். யாக்கோபு இத்தனைக்கும் அவன் டிசீவ் பண்ணிட்டு வந்திருக்கான் அவங்க அப்பாவை. நான் எங்க போனாலும் இருப்பேன், நீ எங்க போனாலும் நான் உன் கூட வருவேன். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ திஸ் லேண்ட் which I promised to your forefathers அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸிங்கா பேசுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து மேல என் தலையை வைக்கும் போது, என் லேம்பை திருப்பி லேம்ப் ஸ்டாண்ட் மேல வைக்கும் போது, I can see the secrets of God, the blessing that God has prepared for his children, which no eyes has seen, no ears has heard, not even human imaginationல கூட தோண்டாத ஒரு பியூட்டிஃபுல் திங். யாக்கோபு பார்த்த காட்சி ஹியூமன் இமேஜினேஷன்ல தோண்டி இருக்குமா? எந்த ஹியூமனும் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை யாக்கோபு பார்க்கிறாரு. More than human comprehension, no eyes has seen, no ears has heard, no human brain has comprehended. அந்த காரியம் எப்பனா, அந்த கல்லின் மேல தன் தலையை வைக்கும் போதுதான் அந்த காட்சியை பார்க்கறாரு. இப்போ எப்படி நான் அப்ளை பண்றேன்னா, யாக்கோபாட்டம் நம்மளும் இயேசு கிறிஸ்து மேல நம்ம தலையை சாய்க்கும் போது, இயேசு கிறிஸ்து என்ற கார்னர் ஸ்டோன் மேல நம்ம தலையை வைக்கும் போது, லேம்ப் ஸ்டாண்ட் மேல என் தலையை வைக்கும் போது, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையும் சீக்ரெட்ஸையும், அந்த லேடரை பார்க்கிறேன், அந்த ஏஞ்சலை பார்க்கிறேன், கடவுளோட பிளெஸிங்கை பார்க்கிறேன். ஸோ இந்த காரியத்தை ரொம்ப அழகா வந்து இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்க்கலாம். யாக்கோபோட வாழ்க்கையில எப்படி பரலோக ராஜ்யம் ரிவீல் ஆகுது. ஆபிரகாமின் பிளெஸிங்ஸ் அவன் எப்படி சுதந்திரவாளி ஆகிறான். ஏசாக்கோ அது கொடுக்கப்படல, ஆனா யாக்கோபுக்கு அது கொடுக்கப்படுது. எப்படின்னா, அவன் போய் சுதந்திரித்தாரா, அவர் லாபான் வீட்டுக்கு தான் போறாரு. அங்க பெத்தேல் நேம் பண்ணிட்டு லாபான் வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனா அந்த திருப்பி அதே லேண்டுக்கு வர்றாரு. எப்படின்னா, லாபான் வீட்டுல இருந்து தப்பிச்சு வர்றாரு. அவர் லாபான் ரொம்ப ஏமாத்திட்டாரு. லாபான் வீட்டுல இருந்து தப்பிச்சு வரும்போது அங்கதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்றாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்னன்னா, கடவுளோட ரெசில் பண்ணி இஸ்ராயலா மாறிடுறாரு. யாக்கோபு வந்து இஸ்ரவேலா மாறிறாரு. இப்போ கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ எங்க இருந்து தப்பிச்சு, நான் ஒரு காட்சி காமிச்சல, ஒரு ட்ரீம் காமிச்சல, அந்த பெத்தேல் என்ற ஊருக்கு போ, அங்க நான் உன்னை பிளெஸ் பண்றேன்னு கடவுள் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு.
அவனை இஸ்ரவேலா மாத்திட்ட பிறகு கடவுள் என்ன சொல்றாரு, நியூ நேம் தந்தது மட்டும் இல்ல, புதிய நாமத்தை நம்மளுக்கு தரிச்சது மட்டும் இல்ல, அந்த புதிய நாமத்துக்கு வேண்டிய சுதந்திரத்தை, இன்ஹெரிட்டன்ஸ, நீ போ பெத்தேலுக்கு போ, இப்பதான் நீ தகுதி உள்ளவன். யாக்கோபா இருக்கும் போது நீ ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவன் கிடையாது. ஏன்னா யூ ஆர் அ டிசீவர். இஸ்ரவேலா மாறிட்ட, என்னுடைய ஜனமா மாறிட்ட. இப்ப போ ஃபோர் ஃபாதர் ஊருக்கு, நான் எங்க நான் பிளஸ் பண்ணுவேன்னு சொன்னனும் அதே இடத்துக்கு போ. நீ கல்ல நாட்டி வச்சல அந்த இடத்துக்கு போ, அங்க போய் எனக்கு ஒரு ஆல்டர் கத்தி நீ வர்ஷிப் பண்ணுன்னு சொல்றாரு. யாக்கோபு என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேலா மாறிட்ட பிறகு அவனுக்கு இப்ப என்ன சுச்சுவேஷன்ல இருக்கான்னா, ரிட்டர்ன் ஆகும்போது அவங்க அண்ணன் 400 பேரோட சேர்ந்து ரொம்ப பயத்துல இருக்கான். எப்பெல்லாம் அண்ணன் மேல பயத்துல இருக்காரோ அப்பெல்லாம் ஒரு என்கவுண்டர் நடக்குது. அவங்க அப்பா வீட்டுல இருந்து தப்பிச்சு போனது அவங்க அண்ணன் மேல இருக்க பயத்துல. அப்ப என்ன என்கவுண்டர் ஆகுது, he saw the ladder and named the place as Bethel. லாபான் வீட்டுல இருந்து அவங்க அப்பா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அப்பயும் ஒரு என்கவுண்டர் நடக்குது ஸ்ட்ரேஞ்சரோட. என்ன ஸ்ட்ரேஞ்சர்? கடவுளே அவனோட ஃபைட் பண்ணி அவன் நாமத்தை மாத்துறாரு, புதிய நாமத்தை தரிக்கிறாரு. இந்த புதிய நாமத்தோட மேன்மை என்ன தெரியுமா? இதை ரொம்ப அழகா பார்க்கணும். அன்னைக்கு அவங்க அண்ணனை மீட் பண்ண போறான், பயத்தோட ஐயோ சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு தனியா மீட் பண்ண போறான். ஆனா அந்த மீட்டிங்க்கு முன்னாடி தான் இந்த என்கவுண்டர் நடக்குது இந்த ஸ்ட்ரேஞ்சரோட. இந்த என்கவுண்டர் புதிய நாமத்தை அவன் மேல தரிச்சு கொள்ளும் போது அவங்க அண்ணா ரீகன்சைல் ஆயிடுறான். என்ன பியூட்டிஃபுல்ல, ஈவன் யுவர் எனிமீஸ் வில் கோ அட் பி பீஸ் வித் யூ. எந்த அளவுக்குன்னா, உனக்கு எதிராக வரவங்க கூட போயிடுவாங்க, உனக்கு கூட சமாதானமா ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு கடவுள். உங்க அண்ணா அவ்வளோ கோவத்தோட வரான் 400 பேரோட படையோட. இந்த யாக்கோபை பார்த்த பிறகு அவன் பிடிச்சி தம்பின்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்படியே யாக்கோபோட ஆச்சரியத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. அவங்க என்னை பார்த்தோன்னே என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சோம் யாக்கோபு ஏசாவோட முகத்தை பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சரோட ஃபேஸ், காட்ஸ் ஃபேஸ் அட்ட ஷைன் ஆச்சுல, அதே மாதிரி அவன் அண்ணன் ஃபேஸ் ஷைன் ஆகுது. என்ன காரிலேஷன் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு ஏஞ்சலை பார்க்குறான், கடவுளோட முகத்தை பார்க்குறான், அதே முகம் தான் அண்ணன் கிட்ட பார்க்குறான். ஏசாவோட முகம் அந்த ஏஞ்சலை போல ஷைன் ஆகுது. எங்க அண்ணன் முகம் கடவுளோட ஃபேஸ் அட்ட ஷைன் ஆகுதுன்னு சொல்றான் அவன்கிட்ட கட்டி பிடிச்சேன். உன்னோட முகம் கடவுள் முகத்தை போல இருக்கு. அப்போ கடவுளோட ஆவி, அப்ப பாருங்களேன், கடவுளோட பிள்ளைங்களுக்கு, புதிய நாமம் தரிக்கப்பட்டவர்களுக்கு நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கணும், நம்மளை பழி வாங்கணும்னு வர்றவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க, ரெக்கன்சைல் ஆயிடுறாங்க. அவங்க அண்ணன் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். என் தம்பின்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்பா கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். இவனும் அவங்க அண்ணன் முகத்தை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல் திங்ஸ்லாம் நடக்குது பாருங்க. அதுக்கப்புறம் யாக்கோபோட பேர் மாறின பிறகு கோமா அண்ணன் ரெக்கன்சைல் ஆகி அவனை கட்டி பிடிச்சி அழுகுறான். அவங்க அண்ணா முகம் கடவுளை போல ஷைன் ஆகுது. மோர் ஓவர் அவன் இப்போ நான் பிளஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. இந்த பிளெஸிங்ஸை சொன்னாரு, ஆனா நிறைவேற்றல. நீ போ, நீ எந்த இடத்துல இருந்து வந்தியோ அதே இடத்துக்கு போ, நான் அங்க உன்னை பிளஸ் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா மனுஷனோட மனசு எப்பவுமே மாறுதில்ல. இப்ப நம்ம கடைசி காலத்துல இப்ப இதுதான் தெரிஞ்சுக்கணும். கடவுள் நம்மளுக்கு புதிய நாமத்தை கொடுத்திருக்காரு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரமா கொடுத்திருக்காரு. ஆனா புதிய நாமம் தரிக்கப்பட்ட நம்ம சம்டைம்ஸ் ஜேக்கப்பட்ட பிஹேவ் பண்றோம். ஜேக்கப் என்ன பண்ணான்னா, ஒரு இடத்துக்கு போறாரு, அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாக்குறாரு. அந்த இடத்துல தங்கிடுறாரு. அவங்க ஒய்ஃபோட, அந்நிய கடவுள்களோட, ஐடல்ஸோட அங்கேயே இருக்கிறாரு. கடவுள் சொன்ன இடத்துக்கு போறதுக்கு ஹெசிடேட் பண்ணாரு. எப்படி லோத்து ஆபிரகாமோட செழிப்பான தேசத்தை பார்த்து அந்த இடத்துக்கு போனாரோ, அங்க ஃபுல்லா விக்கெட் பீப்புள் தான் இருக்காங்க. ஆனா அந்த செழிப்பை பார்த்து அவன் கண்களுக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனாரோ, லோத்தை போல லோத்தும் ஆபிரகாமோட சொந்தக்காரர் தான். அந்த லோத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஜேக்கப் வந்திருக்கு பாருங்க. அவர் என்ன பண்றாருன்னா, பெத்தேலுக்கு போகாம என்ன பண்றாரு, ஒரு இடத்துல நின்றுறாரு, அங்கேயே தங்கிடுறாரு. அவங்க அந்நிய கடவுளை வணங்குறாரு. ஃபாரின் காட்ஸ் எல்லாம் அவங்க இருக்கு. அவங்க ஒய்ஃப் எல்லாமே ஃபாரின் காட் வர்ஷிப் பண்றாங்க. ரொம்ப இதுவாயிடுது. அங்க ஒரு பிரச்சனை வருது. அவங்க டாட்டர்ஸ் மூலியமா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அங்கதான் உணர்வு வருது, ஐயோ இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. எப்படி லோத்து அந்த ஒரு இடத்த விட்டு எப்ப வந்தாரு, கடவுள் அங்க அழிக்கிறேன், அந்த இடத்துல நெருப்பால் அழிக்க போறேன், சோதமன் குமாராவை அழிக்க போறேன்னு சொன்ன பிறகுதான் திரும்பி வந்தாரு. அது வரைக்கும் அங்கதான் இருந்தாரு பர்சிஸ்ட் பண்ணிட்டு. அதே மாதிரி யாக்கோபு ஒரு பிரச்சனை நடக்குது, கடவுளா அலோவ் பண்ற இந்த பிரச்சனைய. டாட்டர்ஸ் யாரோ ஹர்ட் பண்ண வராங்க. அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா,
யாக்கோப் வந்து கடவுள் சொன்னதை ஞாபகம் வந்து ஓகே பெத்தேல் போகணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டுட்டு பெத்தேல் போறாரு. அப்ப என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்னா, உங்களுடைய ஃபாரின் காட்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க, உங்க ஐடல்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க, சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ், நியூ க்ளோத்ஸை போடுங்க. நம்ம கடவுளோட ஹவுஸ் ஆஃப் காடுக்கு போறோம், பெத்தேல் போறோம், அங்க கடவுளோட ஆலயத்துல வர்ஷிப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர் கட்ட போறோம். இனி பழைய ஐடல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் நம்மள புதிய நாமம் தரிக்கப்பட்ட பிறகும் சம்டைம்ஸ் நம்ம வந்து உலக காரியத்திலே ஸ்ட்ரக் ஆகி கிடக்கிறோம். கடவுள் சொன்ன ப்ராமிஸ் லேண்ட் எங்க என்ன பிளஸ் பண்றேன்னு சொன்னாரோ அந்த இடத்துக்கு போகாம நம்ம லேக் ஆகிறோம். நம்ம ஆசைகள் நம்மளை தடுக்குது. ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் அந்த இடத்துக்கு வரும். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரமாட்டோம். புதிய நாமம் தரிக்கப்பட்ட நம்ம இஸ்ரவேலா மாறிட்ட பிறகு கூட பெத்தேல் போறதுக்கு ஏன் ஹெசிடேட் பண்ணாரு? So any foreign gods that you have, materialistic ஆசை கூட is idol worship. So any greed is idol worship. நம்மளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கழிந்து போட்டு, எல்லா ஐடல்ஸும் கலந்து போட்டு அவர் என்ன சொல்றாரு, ஒய்ஃப் கிட்ட புதிய ஆடைகளை தரிச்சுக்கோங்கன்னு, புதிய மனுஷனை தரிச்சு கொண்டு நம்ம கடவுள் சொன்ன இடத்துக்கு போகலாம், பரலோக ராஜ்யத்துக்கு. பெத்தேல் போகலாம். பெத்தேல் இஸ் within us. The house of God is within us. அவர் நம்மக்குள்ளதான் கர்த்தருடைய ஆலயமே இருக்கு. This is my dwelling place forever. அங்க எப்படி கடவுள் சொன்னாரு, நான் வந்து பெத்தேல் போன்னு சொல்றாரு. ஆனா கடவுள் இப்ப எனக்குள்ளே தங்குறாரு. அவர் சொல்றாரு, I have chosen this place. This is my I delight in this place. This is the resting place for me. Forever I will dwell in this place ன்னு சொல்றாரு. எதுனா என் சரீரம் தான் ஹவுஸ் ஆஃப் காட். I am the temple of God. அப்போ நான் வந்து அந்த சரீரத்தை மதிக்கிறேன்னா, என் கடவுள் தங்குறத நான் மதிக்கிறேன்னா, அந்த ஹவுஸ் ஆஃப் காடை மதிக்கிறேன்னா, ஏன்னா என் சரீரத்துல இருந்து தான் என் ஆத்மாவை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லேடர் போயிட்டு இருக்கு. ஏன்னா என் சரீரத்தை ஆத்மாவை போல மாத்துறதுக்கு earthly part of my body is என் சரீரம், ஏன்னா heavenly part வந்து ஆத்மா. அதை கனெக்ட் பண்றதுக்கு லேடர், பரலோக ராஜ்யம் வந்தாச்சு. இன்விசிபிள் லேடர் that is within us. என் சரீரத்தை நான் கவனம் செலுத்த இந்த பழைய மனுஷனை கழிந்து போட்டு, எப்படி பழைய வைகள் எல்லாம் கழிந்து போட்டு புதியவையா மாறுறேன். அப்போ யாக்கோப் வந்து ரிட்டர்ன் ஆறாரு. பழையவைகள் எல்லாம் கழிஞ்சு போட்டுறாரு. ஐடல்ஸ் எல்லாம் தூக்கி போட சொல்றாரு ஒய்ஃபை. அவங்க 2 ஒய்ஃப் அவருக்கு. எல்லாரையும் தூக்கி போட்டு வாங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, நம்ம எல்லாரும் கடவுளை, உண்மையான கடவுளை வர்ஷிப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பெத்தேல் ஃபேமிலியா கிளம்பி பெத்தேலுக்கு போறாங்க. அங்க கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்டி கடவுளை வர்ஷிப் பண்றாரு. யாக்கோபை காட்டிலும் நம்ம மேன்மையானவங்களா? எஸ், we have received a better promise. யாக்கோப் வந்து பார்த்தாரு பரலோக ராஜ்யத்தை. நம்ம பரலோக ராஜ்யமே நமக்குள்ள வந்திருக்கு. ஏசாமி வந்து யாக்கோப் வந்து வர்ஷிப்பர். அவர் வந்து ஆல்டர் கட்டி அங்க வர்ஷிப் பண்றாரு பெத்தேல். அங்க வந்து அவர் ஆசீர்வதிக்கப்படுறாரு. எல்லாமே சுதந்திரமா கொடுக்குறாரு கடவுள். அப்போ என்னன்னா, அந்த யாக்கோப் வந்து எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டாருன்னா, அது அது வந்து ஆனா பரலோக ராஜ்யத்தோட மேன்மை அவருக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ஏசாமி வாழ்ந்த காலத்துல சமாரிய ஸ்திரீ வந்து யாக்கோபை குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டார். என்னோட கொடுத்த வெல் இது, யாக்கோபோட வெல்லுக்கு தான் ஏசாமி வர்றாரு. அங்கதான் சமாரிய ஸ்திரீ சந்திச்சு அங்க சுவிசேஷத்தை சொல்றாரு, நாதா கிறிஸ்துன்னு. நான் என்கிட்ட ஜீவ தண்ணீர் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஏசாமி. இந்த சமாரிய ஸ்திரீ வந்து யாருன்னா, யாக்கோப் வந்து அவளுடைய ஃபோர்ஃபாதர். அப்போ எங்க அப்பா வந்து இந்த யாக்கோபின் வெல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏசாமி சொல்றாரு, I am the well that springs to everlasting life. யாக்கோபோட வெல்ல பருகினவங்க வர்ஷிப் தான் பண்ணாங்க. ஆனா the well that springs to everlasting life is Jesus. அவரே என்னுடைய மூத்த குமாரனா இருக்காரு. அவருக்கு நம்ம இளைய குமார், நம்ம எல்லாம் அவருடைய குமாரன், தட் இஸ் அவருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் தான் எல்டஸ்ட் பிரதர். அந்த எல்டஸ்ட் பிரதருடைய ரைட்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்னோட ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இலவசமா கொடுத்துருக்காரு. அப்போ he was the first to be raised from death and he was the first born among all the children. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் பிளெஸிங்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பிளெஸிங் என்னன்னா, the well that springs to eternal life, the food that endures to eternal life. யாக்கோபு வெல்ல பருகினவங்க இந்த மலையில வர்ஷிப் பண்ணாங்க, அந்த மலையில வர்ஷிப் பண்ணாங்க, அங்க வர்ஷிப் பண்றேன்னு சொல்றா சமாரிய ஸ்திரீ. எங்க யாக்கோபின் தண்ணி என்ன பண்ணுச்சுன்னா, நான் இந்த மலையில வர்ஷிப் பண்ணுவேன், நான் அந்த மலையில வர்ஷிப் பண்ணுவேன்னு சொல்றா ஏசாமி கிட்ட போய். ஆனா ஏசாமி சொல்றாரு, வரப்போற காலத்தின் மகிமை என்ன தெரியுமா? இந்த மலையில இல்ல, அந்த மலையில இல்ல, எந்த மலையில இல்ல. There is a time coming where people will worship in spirit and truth, and my father is expecting for that day. இப்ப வரப்போற காலம், பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவங்க they'll be truly circumcised
truly circumcised are those who worship God in spirit and truth. இந்த மலையில இல்ல, அந்த மலையில இல்ல. யாக்கோபுக்கு வெள்ளந்து பருகின தண்ணீர் வந்து மலையில தான் வர்ஷிப் பண்ண வச்சுச்சு. ஆனா ஏசாமி என்ற வெல், the well that springs to eternal life, அந்த தண்ணீரை பருகிறவர்கள் மலையில வர்ஷிப் பண்ண மாட்டாங்க, ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்ல வர்ஷிப் பண்றாங்க. A father delights in them. அப்ப ஏசாமி சொல்ற வரப்போற காலத்துல ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற காலம் வருது. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யம். It truly circumcises you. It has the well that springs to eternal life. யாக்கோபோட வெள்ள காட்டிலும் மகிமையானது, யாக்கோபோட ப்ராமிஸை காட்டிலும் மகிமையானது. ஆபிரகாம் didn't receive the promise. Jacob didn't receive what God promised. என்ன ப்ராமிஸ்னா, the better promise that comes from the blood of Jesus, a new agreement, the kingdom of God. அது நமக்குள்ள வந்திருக்கு. அவங்கள பார்த்தாங்க, வரப்போற காரியத்தை பார்த்தாங்க, saw in விசுவாச கண்கள்ல பார்த்தாங்க. ஆனா நம்ம பெற்றிருக்கோம், we have received the kingdom of God. அந்த ladder நமக்குள்ளதான் இருக்கு. The well that springs to eternal life நமக்குள்ளதான் இருக்கு. அந்த cornerstone நமக்குள்ளதான் இருக்கு. Jesus is the cornerstone. நம்ம ஒவ்வொரு அவயமும் அது மேல கட்டப்படுது. அந்த cornerstone தான் இதோ இந்த ராக்கின் மேல் இந்த சபையை கட்டுவேன்னு சொல்றாரு பீட்டரை பார்த்து. அப்போ அந்த கல்லின் மேல என் சபையை கட்டுற. எந்த கல்லுனா அந்த ரெவலேஷன். வாட் இஸ் த ராக் ரெப்ரசன்ஸ்? ஏன்னா பீட்டர் சொல்றாரு, நீ மெய்யான தேவ குமாரன், நீ என்ன யாருன்னு நினைக்கிறேன்னு ஏசாமி கேட்கிறாரு பீட்டர் பார்த்து. நீ மெய்யான தேவ குமாரன் அப்படின்னு சொல்ற. யூ ஹாவ் த லிவிங் பிரெட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களை விட்டு நான் எப்படி போவேன்? யூ ஹாவ் த லிவிங் பிரெட், நீ தான் சன் ஆஃப் காட்னு சொல்றாரு. அப்போ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு பீட்டரை பார்த்து சொல்றாரு. அப்போ அந்த ரெவலேஷன் அது சொல்றாரு, பிதாவின் ஆவி அல்லாமல் மனுஷனால் வந்த ரெவலேஷன் கிடையாது, இது பிதாவின் ஆவியே உனக்கு வெளிப்படுத்துச்சு. ஏன்னா என்னை பத்தி ட்ரூ ரெவலேஷன் நீ கொடுத்துருக்க அப்படின்னு ஏசாமி சொல்லி, இந்த ரெவலேஷன் மேல என் சபையை கட்டுவேன். ராக் ரெப்ரசன்ட்ஸ் த ரெவலேஷன். தட் டைம் கடவுள் எதுக்கு ஒப்பிட்டார்னா ராக்கை ரெவலேஷனுக்கு ஒப்பிட்டாரு. இந்த ரெவலேஷன் மேல என் சபையை கட்டுவேன். என்ன கட்டுவேன்? பிதா வெளிப்படுத்துகிற ஒரு ரெவலேஷன். பிதாவின் ஆவி மட்டும்தான் அந்த ரிவீல் பண்ண முடியும், வேற யாருனாலும் ரிவீல் பண்ண முடியாது ஒரு மனுஷனுக்கு. ஏன்னா மனுஷன் புத்திக்கு அப்பாற்பட்டு ஒருத்தர் சிந்திக்கிறான்னா பிதாவின் ஆவி உதவி இல்லாம ஒருத்தனும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது கடவுள் யாருன்னு. அப்போ இந்த கல்லின் மேல அந்த ரெவலேஷன் மேல கடவுள் என்ன சபையை கட்டுறாரு. ஸோ கிங்டம் ஆஃப் காட் இஸ் பில்டிங் ஆஃப் யுவர் ஃபேத். கிங்டம் ஆஃப் காட் இஸ் பில்டிங் ஆஃப் யுவர் ரெவலேஷன். எப்படி யாக்கோபு ஒரு ட்ரீமை பார்த்தாரோ, அந்த ட்ரீமுக்கு சுதந்திரவாளியா ஆனாரோ, அதே மாதிரி நான் எனக்குள்ள ஒரு ரெவலேஷன் இருக்கு. அந்த ரெவலேஷன் நான் எப்ப சுதந்திரத்துப்பேன்னா, எனக்கு அது எனக்கு சொந்தமானதான் எனக்கு தெரியணும். அதுக்குதான் எனக்கு புதிய நாமம்னா புதிய ஸ்பிரிட், the Holy Spirit. நாமம் ஸ்பிரிட்டுக்கு அந்த the power to accept what the Spirit of God tells. நிறைய people அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆவியில மெச்சூர்டா இல்லாதவங்க they can't accept what Holy Spirit is saying, because ஆவியில டிசைன் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் மாம்சத்துல டிசைன் பண்ணா ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் பைத்தியமா தெரியுமா? அப்ப ஆவிக்குரிய காரியம் யாருக்கு பைத்தியமா தெரியும்னா, ஆவி டிசைன்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டிசைன்மெண்ட் இல்லாதவனுக்கு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தான் ஃபூலிஷா இருக்குமா. அப்போ யார் என்ன இந்த கிங்டம் ஆஃப் காட் பத்திய சீக்ரெட்ஸ் அக்செப்ட் பண்ண வைக்கிறான்னா இந்த ஆவியானவர். அதே யாக்கோபனால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அந்த பிளெஸிங்க. அவர் லேடரை பாக்குறாரு, ஏஞ்சல்ஸ் மேல கீழே ஏறுறதை பாக்குறாரு, பிதா அவர் சொன்ன பிளெஸிங்க ஏத்துக்கிறாரு. அவர் புதிய நாமம் தரிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு போய் சுதந்திரவாளியா ஆகிறாரு அந்த பிளெஸிங்க்கு. அதே மாதிரி நம்மளுக்கும் பரலோகராஜ் எதுக்கு வந்திருக்குன்னா, பரலோக காரியங்கள் எல்லாவற்றையும் கடவுள் நம்மளுக்காக ஏற்படுத்தி வைத்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்றதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு இந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் ரிவீல் பண்றாரு. The secrets that no human eyes has seen, the blessing that human mind cannot even comprehend. அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களா நம்மள மாத்தி இருக்கிறாரு. We have the well that springs to eternal life. We have a cornerstone on which the revelation, on which our enlightenment. அது மேல enlightenment மேல enlightenment. ஒரு ரெவலேஷன் கமா இன்னொரு ரெவலேஷன், இன்னொரு ரெவலேஷன் கமா இன்னொரு ரெவலேஷன். We progress, we transform our mind, we renew our mind. The cornerstone is very important to build our faith, most holy faith. So we are like a building built on Christ. Christ is the cornerstone.
கிரைஸ்ட் என்ன பண்றாருன்னா பரலோக கார்னர் ஸ்டோன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? 2 வால் இணைக்கிறதுக்கு கார்னர் ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க. 2 டிஃப்ரெண்ட் வால், ஒரு வாலி இந்த வாலி இணைக்கிறதுக்கு அந்த காலத்துல கார்னர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பரலோகத்தையும் earth-ஐயும் இணைட் பண்றது, பரலோகத்து சித்தத்தை பூலோகத்துல செய்யறதுக்கு கார்னர் ஸ்டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் மேல முழு பில்டிங்கும் கட்டப்படுது. என்னுடைய சரீரம் ஒரு பில்டிங் அவருக்குள்ள கட்டப்பட்டு இருக்கு. அவரே மூளைக்கல்லா இருக்கிறார். என்னுடைய மூளைக்கல்லே அவரு. The stone that the builders rejected has become a cornerstone for me. அது ரிஜெக்ட் பண்ண கல்லு தானே சொல்லிட்டு பார்க்காம அதோட மகிமையை பார்க்காம போயிட்டீங்கன்னா இதுக்கு எது உதவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சி வச்சா பார்த்தீங்களா இந்த காயினை. அந்த மாதிரி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்றோம். இது இந்த கல்லுனால என்ன நடக்க போகுது? இந்த கல்லு தான் பரலோகத்தின் சித்தத்தை பூலோகத்தை செய்ய வைக்கிற ஒரு கனெக்ஷன் ஸ்டோன். So Jesus is your cornerstone. Keep your mind on him as Jacob rested on the stone and he saw kingdom of God. So எல்லா சீக்கிரம் இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், இந்த ரெவலேஷன் மேல என் சபையை கட்டுவேன் கர்த்தர் சொல்றாரு. Grow in the knowledge of God, bear fruits. You remain in God to bear fruits. என்ன சொல்றாரு? ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். ஆனா ஒருத்தன் நிலைத்திருக்கணும்னா he has to hold on to the teachings that he heard from the beginning. கடவுள் முதல்ல எனக்கு போதிச்ச காரியத்தை, ரெவலேஷனை அதை உறுதியா பற்றிக்கொள்ளணுமா? தட் இஸ் த டீச்சிங் தட் ஹெல்ப்ஸ் யூ டு ரிமைன் இன் ஃபாதர் அண்ட் சன். த மோர் யூ ரிமைன், த மோர் யூ வில் பேர் ஃப்ரூட்ஸ். ஏன்னா யாரெல்லாம் இந்த வைனோட அட்டாச்ட் பிரான்ச்சஸா இருக்காங்களோ, ஜீசஸ் இஸ் த வைன் அண்ட் வி ஆர் த பிரான்ச்சஸ். எந்த பிரான்ச் கனி கொடுக்கும்னா, எந்த பிரான்ச்ல நான் ஒரு பிரான்ச் ஆட்டோம் என்னில் நல்ல கனி கொடுக்காத பிரான்ச்சஸ்லாம் கட் ஆஃப் பண்றாரு. அதான் பரலோகராஜ். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். என்னில் நல்ல கனி கொடுக்காத அவயத்தை கடல் வெட்டி போடுறாராம், கட் ஆஃப் பண்றாராம். என்னில் நல்ல கனி கொடுக்கிற பிரான்ச்சஸ் என்ன பண்றாருன்னா ட்ரிம் பண்ணி அது இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி செய்யறாராம். ஸோ பரலோக ராஜ்யம் சுத்திகரிப்பு. பரலோக ராஜ்யம் இஸ் டிசிப்ளின் அண்ட் கரெக்ஷன். Whoever refuses to accept discipline, he is not a child of God. உன் டிசிப்ளின் என்ன பண்ணுதுன்னா உன்னை அவரை போலவே மாத்துது, கனி கொடுக்க வைக்குது. கர்த்தருக்காக கனி கொடுக்கணும்னா பெயின் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ட்ரிம் பண்ணும்போது ஒரு காரியத்தை ட்ரிம் பண்ணும்போது அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், ஆனா மிகுந்த கனி கொடுப்போம். ஸோ கிங்டம் ஆஃப் காட் ஸ்டார்டட் a work of correction in me. Kingdom of God is like a fishing net. அந்த ஃபிஷிங் நெட்டை போட்டு நல்லது கெட்டது ஃபிஷ்ஷும் ஒன்றை வருது அந்த நெட்டுக்குள்ள. கெட்டது தனியாக பிரித்து நல்லது தனியாக பிரிக்கிறாங்க. இட்ஸ் a segregation where angels helps you to cast the fishing net into your mind and segregate bad thoughts and good thoughts. And பரமபிதா நடாத நாற்றெல்லாம் பேட் தாட்ஸ் அதெல்லாம் குப்பையில் எரிச்சு போடுறாங்களா, குட் தாட்ஸ் ஷைன் ஆகுது. அப்போதான் இட் ஷைன்ஸ் லைக் ஸ்டார்ஸ். the more the goodness shines, the more you get your revelation. எவ்வளோ சுத்திகரிப்பு நடக்குதோ அவ்வளோ உன்னுக்குள்ள வெளிச்சம் பிரகாசிக்கப்படணும். ஸோ யாக்கோபு பார்த்த காட்சி இன்னைக்கு நம்மளுக்குள்ள வந்திருக்கு. யாக்கோபு பார்த்த காரியங்கள், வர்ஷிப் பண்ண காரியங்கள், we are the true worshippers. அவர் வர்ஷிப் தான் பண்ணாரு ஆல்டர் கட்டி. நம்ம கைவேலை இல்லாத ஆலயமா இருக்கும், கர்த்தரோட ட்ரூ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பா இருக்கும். நம்மளுடைய சரீரம் தான் அவரோட ட்ரூ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். கைவேலை இல்லாத ஆலயம்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் a spirit man. அந்த ஆலயத்துல கர்த்தர் தங்கி இருக்கிறாரு. we do the true, we have the well. யாக்கோபோட வெல் வெளியே இருந்துச்சு, சமாரி ஸ்திரீ அந்த வெல்ல காமிக்கிறார். ஆனா ஏசாமி சொல்றாரு, I am the well that springs to eternal life. ஏசாமி எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. பரலோகராஜ்யம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அப்போ it springs to eternal life. It's the food that stays good always and endures to eternal life. Endurance is very very important for the work of salvation. சரி, அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நம்ம பார்க்கறது மட்டும் இல்லை, சுகந்திரவாளியா இருக்கோம். யாக்கோபை காட்டிலும் பாக்கியவான்கள், ஆபிரகாமை காட்டிலும் பாக்கியவான்கள். அவர்கள்லாம் பார்த்தாங்க நிலையான தேசத்தை. நம்ம சுகந்தரித்து அந்த சாயலாகவே the better promise that God has given to us, அந்த சாயலாகவே நம்ம மாறிட்டு வரோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவின் மேல, அந்த கல்லின் மேல, யாக்கோபு படுத்த கல்லின் மேல போய் படுக்கணும். ஒவ்வொரு நாளும் யாக்கோபு படுத்த கல்லின் மேல போய் படுங்க. உங்க பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற work of salvation கண்டுபிடிங்க. நம்ம பண்ண வேண்டிய காரியம் கல்லின் மேல படுக்கணும். Rest yourself, be still and know that I am God. அந்த கல்லு தான் ஏசாமி. இந்த கல்லின் மேல தலையை சாய்ங்க.
உங்களுடைய மனதை அங்க போய் வைங்க. You will be revealed all the secrets in the kingdom of God, and you know what you have received, and you will be a faithful and faithful child. கடவுளோட வருகை, the day of the Lordல நம்ம வந்து தகுதி உள்ளவர்களா நிக்கிறது மட்டும் இல்லை, we will also escape the destroying terror that is now working in those who have rejected the truth. Disobedient children மேல வர ஆக்கினை தீர்ப்பா இந்த டிஸ்ட்ராயிங் டெரர் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுல இருந்தும் தப்பிச்சுக்கொள்ளும். காலங்கள் பொல்லாதவைகளா இருக்கு. ஸோ பாவம் செய்யட்டும், இன்னும் பாவம் செய்யட்டும், நீதியா இருக்கட்டும், இன்னும் நீதியாகட்டும். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை பார்த்தவன் நீதியா தான் இருக்கும். He knows the water of life, he knows the tree of life that is in the kingdom of God. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். யாக்கோபோட வாழ்க்கை, அவர் எப்படி பிளெஸ்ஸிங்காக ஏங்குனாரோ, தன்னோட ஃபோர்ஃபாதர்ஸ் பிளெஸ்ஸிங்காக க்ரே பண்ணலாம். ஏசாவை போல விற்கலையோ, அதே மாதிரி நம்ம அவங்க லைஃப்ல இருந்து லேர்ன் பண்ண ஏசாவை போல இருக்கக்கூடாது. ஒரு வேலை ஆகிறதுக்காக அப்படிப்பட்ட மேலான மேன்மையை மறக்கக்கூடாது. கடவுளோட கைண்ட்னஸை மறக்கக்கூடாது. அதே போல யாக்கோபை போல என்றும், எலிஷாவை போல, யாக்கோபை போல கடவுளோட ஆசீர்வாதத்துக்கு, நாட் இந்த உலக ஆசீர்வாதம் இல்லை, மேலான ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. கடவுள் எனக்கு கொடுத்து முடிச்சிட்டாரு. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். ஜஸ்ட் கோ அண்ட் டேக் இட். எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி இன் யூ. ஜஸ்ட் see it. Resting your head on Jesus Christ. நம்ம பண்ண வேண்டிய ஆக்ஷன் என்ன தெரியுமா? ரெஸ்ட் your head on Jesus Christ. Jacob rested. ஜேக்கப் அங்க வந்து ரெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு அவ்வளவு பயம் இருந்துச்சு ஏசாவை குறித்து. அவன் நிம்மதியாவே இல்லை, பயந்து ஓடி வரான், ஐயோ ஏசாவை சாவடிச்சிருவான்னு. ஆனா அந்த டைம்லயும் அந்த கல்லின் மேல அவன் தலையை சாச்சனால he was able to control his fear. அந்த ஃபியரை கண்ட்ரோல் ஆனோடனே பரலோக தரிசனம் தெரியுது. அப்போ ஏசாமி தான் நம்ம ஃபியரை கண்ட்ரோல் பண்ண. நம்ம உலகத்துல 1008 பிரச்சனைகள் நம்ம பரலோக ராஜ்யத்தை பார்க்க விடாம பண்ணுது. பயம் இருக்கலாம். ஏசா எப்படி யாக்கோபு பயந்துருந்தானோ, அதே மாதிரி நம்மளுக்கு பல காரியங்கள் நம்மளை பயமுறுத்தலாம் வாழ்க்கையில. இது குறித்த பயம், அதை குறித்த பயம். ஆனா when you go and rest, தலை சாய்ங்க கிறிஸ்து மேல, அப்போ நீங்க உத்தமனா வாழ முடியும், மனதை அடக்க முடியும். You can see the ladder that is inside of you, that has come inside of you. You will not go search for Christ anywhere. இங்க இருக்காரு அங்க இருக்காரு போக மாட்டீங்க. உங்களுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. The treasure is within you. Explore the treasure and be a treasure hunter. ஜேக்கப் போல ஆசையோடு இருங்க, வாஞ்சியோடு இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் அந்த ராஜ்யம் கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சது. உங்க கண்கள் காணட்டும், உங்க காதுகள் கேட்கட்டும், எந்த மனுஷனுக்கும் தோன்றாத காரியங்கள் உங்க இருதயத்துல தோன்றட்டும். இயேசுவின் நாமத்தில்.